மோட்டோரோல இருந்து மோட்டோ G82 அப்படிங்கிற ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை நாளைக்கு சரியாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மோட்டோவோட இந்த G82 ஸ்மார்ட் ஃபோனில் லான்ச்சுக்கு முன்னாடி என்னெல்லாம் விஷயங்கள் வருது அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் கொடுத்துருக்க மூல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு டிஸ்பிளே இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.6 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் உள்ள POLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. 360 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங்கும் இருக்குது. மேலும் 100%க்கான DCP3 கலர் கேமரா சப்போர்ட், DC டிமிங் மாதிரி சப்போர்ட்டும் தராங்க. ஸோ இந்த டிஸ்பிளே ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்த காரணத்தில் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக வருது. ஆனால் என்னதான் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருந்தாலும் இந்த ஃபோனுக்கு நமக்கு சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுக்குறாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தரல. மற்றபடியே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப்டிராகனோட 695 அப்படிங்கிற 8 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக அட்ரினோட 619L அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக ப்ராசரோட ரேங்கிங் அப்படி பார்க்கும்போது 45வது ரேங்க் வருது. அதாவது C கிரேட் ப்ராசராக வருது. அதாவது சிக்கும் பிக்கும் இடப்பட்ட கிரேட் இது கிடைக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிட் செட்டிங்ஸ் வரையும் ஓரளவு கேம்ஸ் விளையாடலாம். மற்றபடி ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷன் LPDDR4X பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 வருது. இது போக மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. 1TB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இது ஒரு டெடிகேட் சிம் செட்டில் கொடுக்குறாங்க. ஆனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோனில் அட் டைமில் யூஸ் பண்ண முடியும். ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது Android 12 OSல MyUX இன்டர்ஃபேஸ் என்ன ஆகுது. அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 mmக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. இதில் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் LED சப்போர்ட்லாம் இருக்குது. ரெண்டாவது கேமரா ஒரு 8 mmக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. மூணாவதாக ஒரு 2 mmக்கான மேக்ரோ சென்சர் தராங்க. ஸோ ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா இருக்குது. அதே ஃப்ரண்ட் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 16 mmக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. இது போக இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ் சப்போர்ட், டியூல் மைக்ரோஃபோன்ஸ் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஃபோனோட வெயிட் 173 கிராம் வருது. இது போக இந்த ஃபோனுக்கு IP52க்கான ரேட்டிங் இருக்குது. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. முக்கியமான விஷயம் இந்த ஃபோனில் 5Gக்கான SANSC சப்போர்ட் வருது. ஸோ இது 5G ஸ்மார்ட் ஃபோனாக வருது. NFC சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது NFC சப்போர்ட் வருமா இல்லையா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். மற்றபடியாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு பெரிய 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட்க்கான டர்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ ஓரளவு வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். மோட்டோவோட இந்த G82 5Gயை பொறுத்தவரை நமக்கு மெட்ரோரைட் கிரே, ஒயிட் லில்லி அப்படிங்கிற 2 கலர்ஸ் வரும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ என்ன பிரைசிங் வருது அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியல. லான்ச் ஆனோன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிரைசிங் அப்டேட் பண்ணுறது செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்ச ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.